கைலாச மலையில் பார்வதி அம்மன் தனது அரண்மனையில் வசித்தாள். ஒரு நாள் அவள் குளிக்கத் தயாரானாள். அவள் தனது உடலிலிருந்து சந்தனக் கலவையை எடுத்து அழகான ஒரு குழந்தையின் உருவத்தை செய்தாள். பார்வதி அம்மன் அந்த உருவத்தில் உயிர் கொடுத்தாள். குழந்தை உயிர் பெற்றது. அவள் அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டு வாசலில் காவல் காக்கச் சொன்னாள். குழந்தை சொன்னது, அம்மா, உங்கள் ஆணை நிறைவேறும். சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் திரும்பி வந்தார். குழந்தை அவரை தடுத்தது. சிவபெருமான் சொன்னார், நான் இந்த வீட்டின் எஜமானன், என்னை உள்ளே விடு. குழந்தை சொன்னது, அம்மா, யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்று சொன்னார்கள். சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. போர் நடந்தது. சிவன் குழந்தையின் தலையை வெட்டினார். பார்வதி அம்மனுக்கு தெரிந்தபோது அவள் மிகவும் வருத்தமடைந்தாள். அவள் சொன்னாள், இது என் மகன். சிவபெருமான் அவளை சமாதானப்படுத்தி சொன்னார், நான் இவனை மீண்டும் உயிர்ப்பிப்பேன். சிவன் தன் கணங்களை அனுப்பினார். வடக்கு திசையில் தூங்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வரச் சொன்னார். கணங்கள் ஒரு யானையை கொண்டு வந்தனர். சிவபெருமான் யானையின் தலையை குழந்தையின் உடலில் பொருத்தி உயிர்ப்பித்தார். அவர் அறிவித்தார், இவன் என் மகன் கணேசன். இவன் எல்லா கணங்களின் தலைவனாக இருப்பான். அன்றிலிருந்து விநாயகர் முதலில் வழிபடப்படுகிறார். அவர் விக்னேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். எல்லா தடைகளையும் நீக்குபவர். ஓம் கம் கணபதியே நமக.